அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அன்பார்ந்த அனைத்து உறவுகளுக்கும் இனிய மதிய வணக்கம். மீண்டும் மிக முக்கியமான ஒரு தகவலோடு தான் வந்திருக்கேன். வீடியோவை கடைசி வரைக்கும் பாருங்க. தெரியாத நண்பர்களுக்கும் குறிப்பாக்காம இல்லாத நண்பர்களுக்கும் மறக்காம ஷேர் பண்ணுங்க. வீடியோ பிடிச்சிருந்தா ஒரு லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, மறக்காம பெல் பட்டனையும் ஒரு செலக்ட் பண்ணுங்க. அப்பதான் நான் போடக்கூடிய ஒவ்வொரு தகவல்களும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் மூலம் கிடைக்கும். எனக்கு இப்போதைக்கு கிடைச்சிருக்கிற இன்ஃபர்மேஷன், அதாவது லீடான இன்ஃபர்மேஷன், அதுவும் முக்கியமான ஒரு ஆள், உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் போனஸ் சம்பந்தமாக முதலா எங்களுக்காக குரல் கொடுத்து பதிவிட்ட எங்களுடைய வழக்கறிஞர் அவர் தான் தற்போது இந்த பொது மன்னிப்பு பற்றிய ஒரு தகவலை வெளியிட்டிருக்கிறாரு. நல்லா கேட்டுக்கோங்க. தற்போதைக்கு கிடைச்சிருக்கிறது லீடு மட்டும்தான். இந்த வருடத்துக்குள்ள மறுபடியும் ஒரு பொது மன்னிப்பு வரும். அப்படி வரும்போது அதற்குரிய ஆயத்தங்களை நீங்கள் தயார் பண்ணி கொள்ளணும் அப்படின்ற அவேர்னஸை அவர் தந்திருக்கிறாரு. அதுவும் பார்த்தீங்கன்னா இவ்வளோ நாளாக தொடர்ந்து போராடி சில விடயங்களை தொடர்ந்துமே ஏற்றி வச்சு குரூப்பில் இவங்க கலந்து ஆலோசித்த பிறகு ஒரு சில முக்கியமான இடங்களுக்கு இவங்களும் கோரிக்கை வச்சிருக்கிறாங்க. பொது மன்னிப்பு நிச்சயமாக கிடைக்கணும் அப்படின்னு. அதற்கான ஆயத்தங்கள் தான் தற்போது நடந்து வருகிறது. உங்களுக்கே தெரியும், ஜெயிலில் உள்ள சிறை கைதிகளுக்கான பொது மன்னிப்பு இப்போ அமீரி பொது மன்னிப்பு வழங்கப்பட்டது. இன்ஷா அல்லாஹ் அடுத்ததாக இருக்கிறது அக்காமா இல்லாமல் இருக்கிறவங்களுக்கான பொது மன்னிப்பு தான். இது சம்பந்தமான தகவலை வழக்கறிஞர் தந்திருக்கிறாரு. அரபி மொழியிலையும் இருக்குது. அதே மாதிரி அவர் சொல்றது ஆங்கிலத்தில் டிரான்ஸ்லேட் பண்ணுறதையும் நான் அட்டாச் பண்ணியிருக்கிறேன். ரெண்டையுமே நீங்கள் பார்த்துக்கொள்ளலாம். இப்போதைக்கு வீடியோவை நான் போட்டிருக்கிறேன், அட்டாச் பண்ணியிருக்கிறேன், அதை நீங்கள் பார்க்கலாம். அதே போல் இப்போ சாதாரணமாக போன வருடமும் 3ஆம் மாதம் 17ஆம் தேதி உங்களுக்கே தெரியும் பொது மன்னிப்பு வந்தது. அதே மாதிரி இந்த நோன்புக்குள்ளேயும் ஒருவேளை பொது மன்னிப்பு வாரத்துக்கான வாய்ப்பு இருக்குது இன்ஷா அல்லாஹ். அப்படி வரும்போது நீங்கள் அதற்குரிய ஆயத்தங்களை தயார் பண்ணி கொள்ளணும். சரி, இன்னைக்கு நாளைக்கோ இல்லை இந்த மாதத்துக்குள்ளே 6 மாதத்துக்குள்ளேயோ பொது மன்னிப்பு வந்தாலும் வரலாட்டியும் நான் நாட்டுக்கு போகிறதுக்கு தான் இருக்கிறேன். ஒன்று பிடிப்பாட்டு சரி போவேன், இல்லாட்டி பொது மன்னிப்பு வந்து அதில் சரி போவேன். இந்த நிலைமையில், இந்த மனநிலைமையில் தயாராக இருக்கிறவங்க உங்களுடைய வேலைகளை துரிதப்படுத்திக்கோங்க. உங்களுக்கு கார்கோ போட இருக்கும், அதை போட்டுக்கோங்க. முக்கியமாக உங்களுடைய பணம் யார்கிட்டையாவது இருக்கும், கொடுத்து வச்சுருப்பீங்க, அது எல்லாத்தையும் கலெக்ட் பண்ணுற வேலைகளை எப்போயோ ஆரம்பிச்சிருங்க. உங்களுக்கே தெரியும், பொது மன்னிப்பு வந்துருச்சுன்னா அப்புறம் நீங்கள் எப்படியாவது போய்த்தான் ஆகணும், போயிடுவீங்க அப்படின்னு உங்களுக்கு அப்புறமா டிமிக்கி கொடுத்துக்கிட்டே இருப்பாங்க. பணத்தை கொடுக்காம ஏமாற்றி விட்டுருவாங்க. இந்த மாதிரி போன வாட்டியும் நிறைய பேர் பணத்தை இழந்து ஏதோ இன்ஃப்ளூயன்ஸால் நம்மளால் முடிஞ்சது என்ன வீடியோ ஒன்று போட்டு பப்ளிஷ் பண்ணணுமா இல்லை கொடுக்குறியான்னு கேட்டு ஏதோ ஒரு மாதிரியாக மிரட்டி கட்ட பஞ்சாயத்து பண்ணி சில பணங்களை வீடியோவெல்லாம் போடாமலே செஞ்சு கொடுத்துருக்குது. அதுக்கப்புறமா நிறைய பஞ்சாயத்துகள் வந்துச்சு. சில விடயங்களில் உண்மைத்தன்மை குறைவாக இருந்ததால் சில விடயங்களை நான் கைவிட்டுட்டேன். அதே மாதிரி இந்த முறையும் நடக்காமல் உங்களுக்கு கிடைக்க வேண்டிய பணம், உங்களுக்கு யாராவது பணம் கொடுக்க இருந்தால் அந்த பணத்தை பெற்றுக்கோங்க. அதே மாதிரி மேலதிகமாக நீங்கள் போகிறதுக்கு ஏற்பாடுகளை நீங்கள் ரெடி பண்ணி வச்சுக்கொள்ளுங்க. போகிற நிலைமையில் இருக்கிறவங்க எப்படியாவது இந்த நோன்பு முடிஞ்சதுக்கப்புறம் என்ன நடந்தாலும் சரி நாட்டுக்கு தான் போக போகிறேன் அப்படின்ற நிலைமையில் இருக்கிறவங்க தயாராகவே இருங்க. இல்லை இந்த பொது மன்னிப்புக்கெல்லாம் போக முடியாது, போட்டாலும் போக முடியாது, எனக்கு இருக்கிற பிரச்சனைக்கு நான் இன்னும் 5 வருஷத்துக்கு சரி இங்கே தான் இருக்கணும் அப்படின்னு நினைக்கிறவங்க முடிஞ்சால் ஒரு 700-750 தினாரை கையில் வச்சுக்கோங்க. இன்ஷா அல்லாஹ் கராமா அதிகரிக்காது அப்படின்னு நினைக்கிறேன். ஏன்னா ஆல்ரெடியே தெரிவிச்சிருந்தாங்க, அக்காமா இல்லாமல் தற்போதைக்கு இருக்கிறவங்களுக்கு கராமா கட்டணம் அதே அந்த பழைய கட்டணம் தான் இருக்குது அப்படின்னு. இன்ஷா அல்லாஹ் 650 750 தினார் வரைக்கும் கையில் வச்சுக்கோங்க. அது கராமா கட்டுறதுக்கு மட்டுமென்றதை ஞாபகம் வச்சுக்கோங்க. அக்காமா அடிக்கிறதுக்கு வேறையா கஃபீலுக்கு பணம் கொடுக்க வேண்டி வரலாம். சிலவங்க அக்காமா அடிக்கிறீங்க வெளியில், அப்படி அடிக்கிறதா இருந்தால் இல்லை நீங்கள் இப்போதைக்கு வேலை செஞ்சுட்டு இருக்கிற கஃபீலையே வச்சு அக்காமா அடிக்கலாம் என்ற நிலைமையில் இருக்கிறீங்கன்னா, கராமா அவங்களே கட்டக்கூடிய நிலைமையில் இருக்கிறாங்கன்னா, இன்ஷா அல்லாஹ் பொது மன்னிப்புக்குரிய அறிவிப்பு வெளியே வந்ததுக்கு அப்புறமா நீங்களும் தாராளமாக குவைத்தில் சட்ட ரீதியாகவே உங்களுடைய அக்காமாவை புதுப்பிச்சு பாஸ்போர்ட் இருந்தால் பாஸ்போர்ட் எடுக்கணும். பாஸ்போர்ட் கஃபீல்கிட்ட இருந்தாலும் சரி எடுக்கலாம். அப்படி இல்லாத பட்சத்தில் நீங்கள் 110 தினார் பாஸ்போர்ட் புதுப்பிக்கிறதுக்காக கொடுக்கணும் அப்படின்றதையும் ஞாபகத்தில் வச்சுக்கோங்க. லாஸ்ட் பாஸ்போர்ட் போட்டு புதிய பாஸ்போர்ட் எடுக்கிறதுக்கு 118 தினார் நினைக்கிறேன், 118 தினாருக்குள்ள வரும். அதையும் நீங்கள் கட்ட தயாராக இருக்கணும். அதுக்குரிய ஏற்பாடோடு இருங்க. அதே மாதிரி இப்போ லோயருடைய வீடியோவை அட்டாச் பண்ணியிருக்கேன், பாருங்கள், பார்த்துட்டு வாங்க. تعديل وضع المخالفين للإقامة
في دولة الكويت. الكل استفاد العام الماضي من فترة السماح اللي أعلنت عنها وزارة الداخلية ممثلة بالإدارة العامة لشؤون الإقامة مشكورة. تم الاستفادة وتم تعديل الوضع للكثير من الوافدين، وتم السفر للكثير من الوافدين بسبب تعديل الوضع. نتمنى أن يكون هذا العام أيضا هناك فترة سماح علشان اللي ما استفاد من العام الماضي وما سافر على يسافر، وكذلك اللي خالف وعنده مخالفات أو عنده موانع يستطيع أن يعدل وضعه ويبقى في دولة الكويت. ما قدر أيضا يسافر. وحياكم الله يا متابعيني، يا هلا فيكم. تعديل وضع المخالفين للإقامة في دولة الكويت. الكل استفاد العام الماضي من فترة السماح اللي أعلنت عنها وزارة الداخلية ممثلة بالإدارة العامة لشؤون الإقامة مشكورة. تم الاستفادة وتم تعديل الوضع للكثير من الوافدين، وتم السفر للكثير من الوافدين بسبب تعديل الوضع. نتمنى أن يكون هذا العام أيضا هناك فترة سماح علشان اللي ما استفاد من العام الماضي وما سافر على يسافر، وكذلك اللي خالف وعنده مخالفات أو عنده موانع يستطيع أن يعدل وضعه ويبقى في دولة الكويت. ما قدر أيضا يسافر. وحياكم الله يا متابعيني. வீடியோவை பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். இன்ஷா அல்லாஹ் அவர் சொன்ன மாதிரியே ரெசிடென்சி அஃபேர்ஸ் டிபார்ட்மெண்ட்டுக்கும் போன வாட்டி எங்களுக்கு கொடுத்த பொது மன்னிப்புக்கு ரொம்ப நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறோம். அதே மாதிரி தான் உள்துறை அமைச்சர் ஷேக் ஃபஹத் யூசுப் சவுத் அல் சபா அவர்களுக்கும் எங்களுடைய மனமார்ந்த நன்றிகள். அதே மாதிரி துரிதகமாக செயல்பட்டு பலரையும் நாட்டுக்கு அனுப்புறதுக்கு உதவியாக இருந்த இலங்கை தூதரகத்துக்கும் நன்றிகள். இன்ஷா அல்லாஹ் எதிர்வரும் நாட்களில் பொது மன்னிப்புன்னு ஒன்று வந்துச்சுன்னா எப்படியுமே இன்ஷா அல்லாஹ் வாரத்துக்கு நிறையவே வாய்ப்பு இருக்குது. ஏன்னா 150% தான் போன வாட்டியும் இந்த நாட்டை விட்டு வெளியாகி இருந்தாங்க. இன்னும் 50% பேர்கள் அப்படியே தான் இருக்கிறாங்க. இன்னும் அது அதிகரிச்சிருக்கிறதுக்கும் வாய்ப்பு இருக்குது. ஏன்னா ஏன்னு சொல்லுங்க, இந்த வாட்டி நிறைய பேர் கஃபீல்கள் ஜென்சியாக இழந்ததால் பலருமே அடிக்காமல் டிமிக்கி கொடுத்துட்டு இந்த நாட்டை விட்டே போயிட்டாங்க. பலரும் இன்னைக்கு பணம் கட்டி அக்காமா அடித்து கெத்தா வெளியில் வாழ்ந்தவங்க இன்றைக்கி வெத்து பேப்பராக மாறி இருக்கிறாங்க. அவங்களும் அக்காமா இல்லாத நிலைமைக்கு தள்ளப்பட்டிருக்கிறாங்க. அதனால் அந்த செக்ஷன்லேயும் நிறைய பேர் இருக்கிறாங்க, பல நாட்டவர்கள். பார்க்கலாம். இன்ஷா அல்லாஹ் முடிஞ்ச வரைக்கும் துவா செய்யுங்க, பிரார்த்தனை பண்ணிக்கோங்க, விரைவில் கிடைக்கணும் அப்படின்னு. கடைசி வரைக்கும் பார்த்த எல்லாருக்குமே ரொம்ப நன்றி. தெரியாத நண்பர்கள் நிறைய பேர் இருப்பாங்க, அவங்களுக்கும் மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள். வீடியோ பிடிச்சிருந்தா ஒரு லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இன்னொரு நல்ல வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன்.